யார் மறந்தாலும் உங்களை என்னையும் என் தகப்பன் இயேசு மறக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்கள். என் தகப்பன் இயேசு அனாதி சிநேயத்தால் என்னை சிநேகித்து காருண்யத்தால் என்னை மூடியிருக்கிறார். நான் பயப்படுவதில்லை, நான் கலங்குவதில்லை. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுறோம்னா நம்மல்ல, அவர் தான். இயேசுவா சொல்கிறாரு யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். பாருங்க, அவர் சொல்றாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. இப்போ சொல்லுங்க, நீங்க ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரா? எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் என்னை தெரிஞ்சுக்கிட்டார். எல்லாம் சொல்லுங்கள், ஏசப்பா தான் என்னை தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை மட்டும் நம்மளை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி வாமகளே அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாருன்னா, அப்போ நம்ம மேலே எவ்வளோ பெரிய ஒரு பாசம், நம்ம மேலே எவ்வளோ பெரிய ஒரு இரக்கம், நம்ம மேலே எவ்வளோ பெரிய ஒரு கிருபை, நம்ம மேலே எவ்வளோ பெரிய ஒரு தயவை கர்த்தர் கொடுத்துருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்கள். அவர் இன்றைக்கி நம்மளை தெரிஞ்சுக்கலைன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ உபத்திரங்கள், எத்தனையோ பாடுகள், அதெல்லாம் இருக்கட்டும். உபத்திரம் இருக்கட்டும், பாடு இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும். ஆனால் அவர் தெரிஞ்சுக்கிட்டனால ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்மளுக்கு அவர் செஞ்சுருக்கிறார். என்ன தெரியுமா? என்றைக்கு நாளும் இறப்பு கண்டிப்பாக இருக்குது. பிறப்பு எப்படியோ அதே போல் இறப்பு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி இறந்த பிற்பாடு நம்ம அவர் தெரிஞ்சுக்கிட்டனால, அவர் நம்மளை பிள்ளையாக மாற்றிக்கிட்டனால நம்மளுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் எத்தனையோ உலக மனிதர்கள் அவரை தெரிஞ்சுக்கல, அவர் தெரிஞ்சுக்கல, அவங்க தெரிஞ்சுக்கல. ஆனால் அவருடைய கடைசி கால அந்த மரித்த பிற்பாடு அவருடைய ஆவி எங்கே போகும், எங்கே இருக்க போகுது, எங்கே தங்க போகுது, யாரோடு இருக்க போகுதுங்கிறது தெரியாது அவங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், என்ற கோடி இல்லை, சொந்த பங்களா இல்லை, சொந்த வீடு இல்லை, நகரட்டு இல்லை, அப்போ நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். நகை, பணம், சொத்து, சுகம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். அது கூட வரப்போவது கிடையாது. எத்தனை கோடி பணம் நீங்கள் சம்பாதிச்சாலும் உங்களை அடக்கம் பண்ணும்போது ஒன்றுமே வச்சு பண்ண மாட்டாங்க, ஒன்றுமே வராது கூட. ஆனால் அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பில் நம்ம எங்கே இருப்போம்னு தெரியாது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் இன்றைக்கி நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். அதான் சொல்கிறாரு, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிதாட்ட கேட்கும்போது நீ ஒரு கனி கொடுக்கும்படி, அந்த கனி உங்ககிட்ட நிலைச்சிருக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்தினேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நீ வாழ்க்கையில் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழும்படி அவர் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், கனி இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. கனியுள்ள வாழ்க்கை வாழும்படி தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறார். இன்றைக்கி நம்ம எத்தனையோ தேவைகளுக்காக எத்தனையோ போராட்டங்களை போராடி நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அழைச்சவர், தெரிந்தவர், உங்களை கைவிடாத கண்மலை, கைவிடாத மீட்பர், கைவிடாத இரட்சகர், உங்களை தள்ளாட விடாமல் கரம் பிடித்து நடத்துகிற என் தகப்பன் இயேசு தெரிந்து கொண்டவர் கண்டிப்பாக உங்களை கீழாக்காமல் மேலாக்கி, வாழாக்காமல் தலையாக்கி அற்புதமான முறையில் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த தெரிந்து கொண்ட ஒரு காரியத்துக்காகவே நம் தகப்பனுக்கு மகிமை செலுத்தணும், நம் தகப்பனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டால் எத்தனையோ மனிதர்கள், இப்போ அவர் அறியாமல் எத்தனையோ மனிதர்கள் மரிக்கிறாங்க, சாகுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை மரணமே உன் கூரை எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தை விழுங்கிட்டார். அப்போனா நம்ம மரித்த பிற்பாடு நம்ம ஆவி எங்கே போய் தங்க போகுது, எங்கே போய் இருக்க போகுதுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியுது, நம்ம மரித்த பிற்பாடு நம்ம ஆவி அவர் சமூகத்துக்கு இலைப்பாறுதல் போகுங்கிற அந்த உறுதி, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. புரியுது உங்களுக்கு? அப்போ அவருக்கு எவ்வளவு ஒரு ஸ்தோத்திரத்தை, துதிய, மகிமை எடுத்தாலும்
பத்தாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 41:9. நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். இன்னைக்கு உலகத்தில் நம்ம கூட பழகிறவங்க எத்தனை பேர் இருக்கலாம். தாய் கூட வெறுக்குது, ஒரு சில நேரங்களில் தாப்பன் கூட ஒரு சில நேரங்களில் வெறுக்கிறாங்க, கூட பிறந்தவங்க கூட ஒரு சில நேரங்களில் வெறுக்கிறாங்க, நம்ம கூட ரொம்ப உயிருக்குறா பழகுனவங்க கூட ஒரு சில நேரத்தில் வெறுக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டு நீ எத்தனையோ தப்பு பண்ணுற, எத்தனையோ பாவம் பண்ணுற, எத்தனையோ தகாத வார்த்தை பேசுகிற, ஆனால் அவ்வளவு பேசியும் நான் உன் மேலே ஒரு கசப்பு வைக்கலை, உன் மேலே ஒரு வெறுப்பு வைக்கலை, நீ என் தாசன் அப்படிங்கிறார். இந்த உலகத்தின் கடையாரந்தரங்கள்னால் உலக ஊர் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சமுத்திரம் இருக்குது, கடல் இருக்குது, சமுத்திரத்துக்கு நடுவில் நின்று எங்கே ஆரம்பிக்குது கடற்கரை, அந்த கடல் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது, அத்தனை நாடுகளுக்கும் கடல் என்ன செய்யுது, பரவி பாஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ கன்னியாகுமரி கடலில் உட்காந்திங்கன்னா உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம், கடல் பிரயாணத்தில் எங்கே வேணாலும் போகலாம், உலகத்து ஃபுல்லாக கடலில் சுற்றலாம். பார்த்துக்கொள்ளுங்க, கடல் வழியாக என்ன செய்யலாம், ஒவ்வொரு நாட்டுக்கு என்ன செய்யலாம், போகலாம், அது கணக்கிட முடியாது. அப்போ இந்த உலகத்தின் கடாந்தரங்களில் இருந்து உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்னை கரத்தை பிடிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும் பாருங்கள், எவ்வளோ மகிமை செலுத்தணும். சொல்ல உலகத்தின் கடாரந்தரங்களில் இருந்து, இந்த உலகம் எவ்வளோ பெரிய உலகம், அந்த உலகத்தில் உன்னை தேடி வந்திருக்கேன் பாரு, உன்னை தேடி உன் கரத்தை பிடிச்சிருக்கிறேன் பாரு. திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து உன்னை கூப்பிட்டு அழைச்சு நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பார்த்தீங்களா, அவர் அழைக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு, அடுத்து நடத்துகிறாரு, அடுத்து சொல்கிறாரு, நான் உன்னை என்ன செய்யலை, வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுக்கவில்லை அப்படிங்கிற. எந்த சூழ்நிலையுமே இன்றைக்கி நம்ம கூட பலரோடு நம்மளை ஒரு சில நேரங்களில் வைக்கிறாங்க, திட்டுறாங்க, வெறுத்து பேசுகிறாங்க. ஆனால் தெய்வம், மீட்பர், இரட்சகர், அற்புதர், அதிசயர், சாரோன் ரோஜா, பூர்ண சம்பூர்ணர், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுக்கவே இல்லை, வெறுத்து ஒதுக்கி தள்ளவே இல்லை அப்படிங்கிற. எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. நீ என்கிட்ட கேட்கும்போது நான் உனக்கு என்னென்ன இந்த பூமியில் கனி கொடுத்து வாழும்படி தான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற அழைச்ச தெய்வம். இன்னொரு வசனத்தை சொல்லு பாருங்க, ஏசாயா 44:1-2. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ என்ன செய்யாத, பயப்படாது. நான் உனக்கு என்ன செய்கிறேன்னா துணையாக இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், பலனாக இருக்கிறேன், கோட்டையாக இருக்கிறேன். காரணம், தாயின் கருவில் நீ உற்பத்தியான முதல்ல இருந்து என்ன செஞ்சிட்டேன், கருவிலே என்ன செஞ்சிட்டேன், உன்னை தெரிஞ்சுக்கிட்டேங்கிறார். கருவிலே தெரிஞ்சுக்கிட்டாரான். அப்போ இன்றைக்கி குழந்தை வெளியே தாயின் வயத்தில் பிறக்கிறதுக்கு முன்னமே தெரிஞ்சு வச்சுருக்க, உலக தோற்றத்துக்கு முன்னமே அறிஞ்சு வச்சுருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாருங்கும் போது அதை நம்ம ஒரு சில நேரங்களில் மறந்துடும். அவர் ப்ராமிஸ் பண்ணி, வாக்குத்தத்தம் பண்ணி, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், உன் பக்கத்தில் இருக்கிறேன், நான் உன்னை ஒதுக்கலை, உன்னை தள்ளலை, நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அசைக்கப்படுவதில்லை, நீ தேவனால் மறக்கப்படுவதில்லை என்றவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி இந்த பூமியில் எத்தனை துணை வந்தாலும் அந்த துணை நிலையான துணையாக இருக்க முடியாது, நிரந்தரமான துணையாக இருக்க முடியாது. என் தகப்பன் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு முடிவு வரை இந்த சகல நாட்களிலும் நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆமென்.
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எத்தனையோ விதத்தை பழகுறோம், எத்தனையோ விதத்தை போகிறோம், யாருமே நம்ம வந்து ஒரு நிலைச்சிருக்கல, உண்மையான ஒரு அன்பு இல்லை, உண்மையான ஒரு சமாதானம் இல்லை, கூட யாருமே இல்லை. நான் கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்குவேன், கடைசி உங்க கூட தான் இருப்பேன் அப்படி சொன்னவங்களாம் காணா போயிட்டாங்க. ஆனால் நம்மளை அழைச்சவர், தெரிந்து கொண்டவர், கூட இருந்து நடத்துகிற அவர் கூட இல்லைன்னா நம்ம கிடையாது, நிற்க முடியாது. அதனால தான் அவர் சார் நான் கூட இருக்கிறேன். ஏசியா 48:10 இதோ உன்னை புடமிட்டேன், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். எங்கே தெரிஞ்சுக்கிட்டாரா? நீ செல்வ சீமானா இருக்கும்போது அவர் தெரிஞ்சுக்கல, நீ கோடீஸ்வரியாக இருக்கும்போது தெரிஞ்சுக்கல, நல்லா பட்டு மட நகநட்டை அள்ளி போட்டுக்கிட்டு போகும்போது உன்னை தெரிஞ்சுக்கல. நீ உபத்திரங்கிற ஒரு வாழ்க்கையில், துக்கம் என்கிற நேரத்தில், வேதனை என்கிற நேரத்தில், நிந்தைங்கிற நேரத்தில், கண்ணீர் பாதையில் நடக்கிற ஒரு நேரத்தில், நீ நெருக்கப்படுகிற நேரத்தில், நீ அவமானப்படுகிற நேரத்தில், ஒதுக்கப்பட்ட நேரத்தில், எல்லா மனிதர்களும் புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட நேரத்தில் நான் உன் கரத்தை பிடிச்சி உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், உன் கரத்தை பிடிச்சி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேய்க்க வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாங்கிறார். பாண்டவர்களே, எந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இன்றைக்கி வந்து செல்வ செழிப்பாக இருக்கும்போது நிறைய பேர் நம்மளை சுற்றி சுற்றி வருவாங்க, 10 பேர் கூடயே இருப்பாங்க. கோடீஸ்வரனாக இருக்கும்போது தேடி வருவாங்க, சம்மந்தம் இல்லாமல் வந்து நம்மகிட்ட உறவு வைப்பாங்க, பழக்க வைப்பாங்க காசு பணம் இருக்கும்போது. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஜீரோ, எம்டி, கடங்காரன், ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், வெறுமையாக்கப்பட்டவன், வாழ்க்கையே ஜீரோ, அவாந்தர வெளி, இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருக்கும்போது, ஒரு வனாந்தரத்தில் அனாதையாக நிற்கும்போது யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, யாரும் நம்மளை தேட மாட்டாங்க, யாரும் நம்மளை தேடி வர மாட்டாங்க. நம்ம ஒரு பக்கம் ரெண்டு, அவங்க வேறு பக்கம் திரும்பிட்டு போயிடுவாங்க. அதுதான் பூமியில் இருக்கிற வாழ்க்கை. ஆனால் எந்த நேரத்தில் உங்களை தேடி வந்தார் அப்படிங்கிறது தான் முக்கியம். எந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் ஆள் இருக்குது அதான் முக்கியம். ஆனால் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, வெறுமையாக்கப்பட்டு நம்ம வாழ்க்கை ஜீரோவாக இருக்குது அப்படிங்கிற நிலைமை எப்போ வருதோ ஒரு மனுஷன் பக்கத்தில் இருக்க மாட்டான். ஆனால் அந்த நேரத்தில் தான் அவர் தேடி வந்து, மகளே பயப்படாத, நான் உங்கள்கிட்ட இருக்கிறேன், அவன் விட்டுட்டானா இவன் விட்டுன்னு ஏன் பயப்படுற, நான் உனக்கு உலகத்தை உண்டாக்கின தகப்பேன் நான் இருக்கிறேன், நீ வா, நான் உன்னை எல்லாரும் முன்னால் உன்னை வாழ வச்சு உன்னை தலைநிமிர பண்ண வைக்கிறேன்னு சொல்லி உன்னை பெயர் சொல்லி அழைத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து உன்னை தூக்கி எடுக்கிற ராஜாதி ராஜா தான் இயேசு மகாராஜா. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு 50 லட்சம் எனக்கு வந்துருச்சு, ஒரு இடத்துல இருந்து 50 லட்சம் இருக்குது, ஒன்றுமில்ல வீடு வாங்க போகிறேன், அது வாங்க போகிறேன் அப்படின்னு எல்லா பக்கம் ஒரு ரிலேஷன்ட்ட ஒரு ஃபோனை போட்டு சொல்லி, பேசாத இல்லை வந்தாலும் போனேன் எல்லாம் சொல்லி சொல்லுங்கள், என்கிட்ட 50 லட்சம் கையில் பணம் இருக்குது அப்படின்னா சரி, உங்களுக்கு டெய்லி ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களை தேடி ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டால், நீ ஒரு கோடீஸ்வரியாக மாறிட்ட, நீ லட்சாதிபதியாக மாறிட்ட, உன்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்க. ஆனால் இது ஒரு ஒன்றுமே இல்லை, வெறுமையாக்கப்பட்டிருக்கேன், தள்ளப்பட்டிருக்கிறேன், நாளைக்கு சாப்பிட கூட வழி இல்லைங்கிற நிலைமையில் நீ இருக்கும்போது ஒரு பயம் உன்னை விசாரிக்க மாட்டான், ஒரு பயம் உன்னை கேட்க மாட்டான், ஒரு பயம் உன்னை தேடி வர மாட்டான். ஆனால் தேடி வந்த தெய்வம் இயேசு நல்ல சமாரியன், காயங்கட்டுகிற கருத்து. இப்போ நான்லாம் வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னா, வடச்சட்டியில் போட்டு வறுத்தெடுத்தால் எப்படி கருகுவோமோ அப்படிப்பட்ட ஒரு வறுத்தெடுக்கப்பட்ட நிலைமையில், ஆதரவற்ற நிலைமையில் எங்கிட்டாவது போய் பொழைச்சிக்க அப்படின்னு கூட பிறந்தவங்க சொல்லும்போது, எப்படியாவது வெளியே போய் பொழைச்சிக்க, எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டிக்க, அப்படி தான் கூட பிறந்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீ இரு, என் கூட இரு, நான் உன்னை கஞ்சி ஊற்றுறேன், சாப்பாடு போடுறேன், உன்னை பாதுகாத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன் அப்படின்னு பெத்த தாயும் பெத்த தகப்புன்னு சொல்ல முடியாது, கூட பிறந்தவங்க சொல்ல முடியல. ஆனால் தாயின் கருவிலை தெரிந்து கொண்ட தகப்பன், நான் இருக்கிறேன், பயப்படாதே, நான் பயப்படாதே, நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன் அப்படிங்கிறது. அதான் பயப்படாதே நீ மனமே
அவர் காத்திடுவார் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, அவர் காத்திடுவார் உன்னை தினமே. அற்புதங்கள் அவர் செய்திடுவார், அற்புதங்கள் அவர் செய்திடுவார், உன்னை அதிசயமாய் அவர் நடத்திடுவார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்று. அன்பார்ந்தவர்களே, இங்கே யாராவது நான் இயேசுவை தெரிஞ்சு கொள்ளும் போது கோடீஸ்வரியாக இருந்தேன், 50 பவுன் நகை இருக்கும்போது இயேசு என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கு 100 வீடு இருக்கும்போது இயேசு என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, நான் ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழும்போது இயேசு என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு பலவீன தாக்குதல் இருக்கும், காப்பாற்ற யாரும் இல்லை, இயேசுவேன்னு சொல்லுவான், தேடி வந்திருக்கிறார். எல்லா மனிதனும் தள்ளி விட்டு போ, வராத, விட்டு விட்டு போ. ஒரு செருப்பை கூட எடுத்துட்டு போ, வராத. ஒரு செருப்பை கழட்டி போட்டு போ, வீட்டுக்குள்ள வராத. அப்படி சொன்ன இடத்துல, மகளே பயப்படாத, நான் உன்னை வளர்க்கறது பிடிச்சி தாங்கி நடத்துவேன். அவங்க முன்னால் யார் உன்னை இப்படி பேசுனாங்களோ அவங்க முன்னால் உன்னை நிமிர்ந்து பண்ணுவேன். இதுதாங்க இயேசு, இதுதாங்க இயேசு, இதுதான் அப்பா, இதான் ரட்சகர் இயேசு. அவர் மறக்காம இருக்கிற தெய்வம். நம்ம மறந்துடுறோம், அவர் மறக்கலை. யோசனை பண்ணி பாருங்க. நான் ஒரு சீமானை இருந்துட்டு இயேசுவை தெரிஞ்சு கொள்ளவே இல்லை. பாடு, பல பிரச்சனை, பல நெருக்கம், பல நிந்த, பல அவமானம், ஊரை விட்டு ஓடணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இயேசுவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ தான் ஒரு கருத்தை பிடிச்சேன் நான். அவர் என் கருத்தை பிடிச்சாரு, நான் அவர் கருத்தை பிடிச்சேன். வேறு வழியே இல்லை. நானும் என் மாமிசத்தபடி ஓடி ஓடி பார்த்தேன். அதை செஞ்சிருவான், இதை செஞ்சிருவான், அவனை பார்த்துருவான், இவனை பார்த்துருவான், எலும்பிடுவான். ஒரு கதையே நடக்கலை. எல்லோரும் போயிட்டு ஓ என்னால் முடியாது. ஆனால் ஒதுக்கி தள்ள கடைசி நேரத்தில், சாக வேண்டிய நேரத்தில் கர்த்தர் புலிதிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணின கர்த்தர். நான் சொல்கிறேன், இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற யாராக இருந்தாலும், இந்த வார்த்தையை கேட்குற யாராக இருந்தாலும், எந்த இடத்துல கண்ணீர் வடிச்சிங்க, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீங்க, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்க, எந்த இடத்துல உங்களை புறம்ப தள்ளினாங்க, எந்த இடத்துல உங்களை கண்டும் காணாமல் இருந்தாங்க, அதே இடத்துல என் தகப்பன் இயேசு உங்களை தலைநிமிர பண்ணுவார். இதான் சத்தியம், இதான் வார்த்தை. பயப்படாது. தெரிஞ்சவர் உன்னை கைவிடவே மாட்டார், அழைச்சவர் கைவிட. குப்பையிலிருந்து தூக்கி எடுத்தவர். நான்லாம் கஷ்டப்படும் போது, ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கும்போது என் கூட பிறந்த சொல்கிறாங்க, நீ எங்கடா போய் பொழைச்சிக்கடா அப்படிங்கிறாரு எங்கள் கூட பிறந்தவங்க. நீ அந்த ஊர்லேயும் பொழைச்சிக்கடா, இந்த ஊரில் பொழைச்சிக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத, இங்கே இருடா, உனக்கு நான் சாப்பாடுக்கு நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு யாரும் சொல்லலை. ஒரு தாயும் சொல்ல முடியல, தாப்புன்னு சொல்ல முடியல. நீ பயப்படாத, நான் இருக்கேன், ஏண்டா கூட இருடா. உன் தாப்புன்னு சொல்ல, தாய் சொல்ல, கூட பிறந்தவங்க சொல்லலை. ஆனால் என் இரட்சகர் இயேசு, நான் இருக்கிறேன், என் கூட வா. இதே நிலைமை தான் உங்களுக்கு. கூட பிறந்தவங்க என்ன செய்ய முடியும்? அவங்க குடும்பத்தை நடத்துகிற பெரும்பாடாக இருக்குது. உங்களை நடத்த முடியுமா? முடியாது. அப்புறம் இது இப்படிப்பட்ட தெரிஞ்ச அந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும்? கொஞ்சம் யோசனை பண்ணி அவருக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள். அதனால தான் அவர் வச்ச அன்பை, அவர் வச்ச கிருபையை, அவர் அனால் சின்னத்தில் சினைத்து காப்பாற்றி நடத்தி தலைநிமிர பண்ண வச்ச என் தெய்வத்துக்கு நான் மகிமை செலுத்து கொண்டே இருக்க விடுங்கிற அந்த வெறி, அந்த பாசம், ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி இருக்கு எனக்கு. என் தகப்பனை எப்படி கனப்படுத்தணும், என் தகப்பனை எப்படி மகிமைப்படுத்தணும், அவருக்கு எப்படி நன்றி சொல்லணும், அவர் எப்படி போற்றணும், அவர் எப்படி புகழணும், அவர் எப்படி கனப்படுத்தணும், அவர் எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிற. ஏன்னா அவர் குப்பையில் கிடந்து நம்மளை தூக்கி எடுத்தவருக்கு அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நம்ம செலுத்தணும். ஒருவன் என்னை கனப்படுத்தினால் நான் அவனை என்ன செய்வேன்? கனப்படுத்தி. ஒருவன் என்னை கனவீனப்படுத்தினால் நான் அவனை கனவீனப்படுத்தி. எந்த அளவுக்கு கர்த்தரை நீங்கள் கனப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை கனமாக மாறிடும், உயர்வாக மாறிடும். அதுக்கு தான் அந்த பாடு.
நீ நினைக்கிறேனே எப்போ பார்த்தாலும் துதி, எப்போ பார்த்தாலும் ஆராதனை, எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம், எப்போ பார்த்தாலும் நன்றி, அது எதுக்கு, அது எதுக்கு அவரை மையப்படுத்தணும், எதுக்கு அந்த இடம்? அவரை ருசித்து பார்த்தவன் நான். அவரை ருசித்து பார்த்தவன். குழியில் கிடந்த நம்மளை தூக்கி எடுத்தவர். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்கணும். கண்டதை ருசிக்கிறதை காட்டிலும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க, ருசித்து பாருங்க. தள்ளப்பட்ட உங்களை தள்ளாத நேசர். இரவும் நான் என் தூக்கத்திலேயே கர்த்தரை இப்படி 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 மையப்படுத்தணும், கர்த்தரை இப்படி துதிக்கணும், கர்த்தரை இப்படி கனப்படுத்தணும், அப்படி தூக்கத்திலே புலம்பிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன் இந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்? வெறுமையாக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, தள்ளப்பட்ட நிலைமையில் கர்த்தர் இந்த நிலைமையில் கொண்டு வந்திருக்கிறாரே, அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றி, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை, அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி கொண்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், அழைச்சவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை தெரிஞ்சு கொண்டவர் கைவிடவே மாட்டார். என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்க. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஏசாயா 40:10 உபத்திரத்தின் குகையில் என்ன செஞ்சாரா? தெரிந்துக்கிட்டாரா? குறிப்பாக கர்த்தரை யாரெல்லாம் தெரிந்து கொள்வார், எப்படிப்பட்டவங்களை தெரிந்து கொள்வார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:27-28 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பலவீனமானவங்களை நம்ம ஒரு சில விஷயத்தில் பலவீனமானவங்க. ஞானிகள் வெட்கப்படும்படி பேதைகளை ஞானியாக மாத்திர தெய்வம். பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பைத்தியக்காரன் போல ரோட்டில் பைத்தியக்காரன் போல கிரிக்கம் போல ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், வாழ வழி இல்லாமல் எங்கே போகிறது எங்கே வர்றது. பைத்தியக்காரன் போல ரோட்டில் அலைஞ்ச காலங்களில் உண்டு. பைத்தியக்காரன் போல அப்படியே வாயை உதற ஆசைக்கிட்டு புலம்பிட்டு போன காலங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா, குடும்பத்தில் வாழ்க்கையில் யார் மூலமாக நிம்மதி கிடைக்குமான்னு அலைஞ்சிங்க, ஒரு பக்கம் நிம்மதி இல்லை. தாய் மூலமாக நிம்மதி இல்லை, தாப்பை மூலமாக நிம்மதி இல்லை, கட்டின புருஷன் மூலமாக நிம்மதி இல்லை, கட்டின மனைவி மூலமாக நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சஞ்சலம். கல்யாணம் முடிச்சு கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்துக்குவேன், கடைசி வரைக்கும் துணை இருப்பேன், நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பான், நம்மளை வைய மாட்டான், திட்ட மாட்டான், நம்ம தேவைகளை சந்திப்பான், நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பான், வைப்பான் அப்படின்னு நினச்சி இருந்து சிந்திச்சு நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு நிம்மதி இருந்திருக்காது உங்களுக்கு. அதில் பலவிதமான போராட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் என்ன செய்வீங்க, இருந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. இக்கட்டு வேலையிலே தொழில் நிற்கிற கர்த்தர், அனாதி சிநேகித்தால் சிநேகித்து காருண்யத்தால் மூடின கர்த்தர், உங்கள் நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுக்கும்படி கர்த்தர் இறங்கியிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சஞ்சலமும் தவிப்பு ஓடி போனது. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? ஞானவானை தெரிஞ்சுக்கிட்டாரா? கோடீஸ்வரனை தெரிஞ்சுக்கிட்டாரா? லட்சாதிபதி தெரிஞ்சுக்கிட்டாரா? யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? எப்படி போட்டிருக்கு பைபிளில்? பைத்தியமானவைகளை, ஒன்றுமில்லாதவனை, கஷ்டப்படுகிறவனை, நெருக்கப்படுகிறவனை, கண்ணீர் வடிக்கிறவனை தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்? உனக்கு வாழ வழி இல்லாமல் நீ சாக போகிற, வாழ வழி இல்லாமல் தற்கொலை பண்ண போகிற, நீ தற்கொலை பண்ணக்கூடாது, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? உன்னை தூக்கி எடுத்துட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டார். ஆமே, அல்லேலூயா. இப்போ இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே நான் கோடீஸ்வரர் இருந்து இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன், லட்சாதிபதி இருந்து இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு 500 பவுன் நகையை வச்சுக்கிட்டு இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லவே கிடையாது, இல்லவே இல்லை. ஒன்றுமில்லாத வேலையிலே, வெறுமையாக்கப்பட்ட வேலையிலே, தள்ளப்பட்ட வேலையிலே, நிந்திக்கப்பட்ட வேலையிலே, கைவிடப்பட்ட வேலையிலே பெரிய ஒரு அவமானம் உன்னை தாக்கும் போது அந்த அவமானத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து எல்லாரும் உன்னை பார்த்து ஏளனம் பண்ணுற வேலையிலே, அந்த ஏளனத்திலிருந்து, அந்த நிந்தையிலிருந்து, அவமானத்திலிருந்து உன்னை தப்பிவித்து எந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குணந்தாயோ அதே இடத்துல என் தகப்பன் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வச்சாரு பாரு. அதனால தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டார். நினச்சி பாருங்க, நினச்சி பாருங்க. உட்காந்துருக்க எல்லாரும் அந்த நிலைமையில் இருந்தால் வந்திருக்கிறோம். ஒரு பெருத்த பிள்ளை மூலமாக ஒரு பெருத்த அவமானம் வர இருந்துச்சு, கணவன் மூலமாக பெருத்த அவமானம் வர இருந்துச்சு, மனைவி மூலம் பெருத்த அவமானம் மூலம் வர இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம், அந்த அவமானத்தை எல்லாம் நீக்கி போட்ட கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நடக்கும்படி காரணம் அவர் கூட இருந்திருக்கிறார். அவர் தெரிஞ்சுக்கிட்டனால தான். ஆமேன்,
அல்லேலூயா. அதனால தான் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளிலே உன்னை நான் சேர்த்து கொண்டு தெரிந்து கொண்டு உன்னை என்ன செய்ய போறேன்? முத்திரை மோதிரமாக. என்னவா? முத்திரை. எப்படி தெரிஞ்சுக்கிட்டு உன்னை அவர் எப்படி வச்சுக்க போறாரா? ஒரு ஒரு கவரிங் மோதிரமா இல்லை, அவர் என்ன மோதிரம் வைக்கிறாரு? முத்திரை மோதிரமாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. முத்திரை மோதிரமாக வைக்க போறார். அப்போ உங்களை என்னைய கர்த்தர் என்ன செய்கிறாரு? முத்திரை மோதிரம். சங்கீதம் 4:3. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அவர் கேட்பார். இங்க பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் கர்த்தரை நோக்கி என்ன கூப்பிடும்போது அவர் என்ன செய்வாரா? கேட்பார். அப்போ கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கூப்பிடணும். கூப்பிடும்போது கேட்பார். ஏன் கேட்பார் அப்படின்னு கேட்டால், அவர் நம்மளை பிள்ளையாக மாற்றிருக்கிறார். அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். நாளை போல் பிரச்சனை வரட்டுங்க, கவலை. ஒரு காரியம் உங்களுக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்கா, கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. நீடிய பொறுமையாக இருங்க. கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாக நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லது நாட்களிலே எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க இல்லை, எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க. உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அழைச்சவர், அநாதி சினைத்தவர், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். எல்லாம் கைகளை தட்டியா பார்க்கும்போது செலுத்துவோமா? எல்லாம் அப்படியே எந்திரிச்சு போமா? எல்லாம் எந்திரிங்க, எல்லாம் எந்திரிங்க. மாதுர பல துண மல கரலரபா ஓரி பலதர பல கரபா. வருடங்கள் காலங்களாய் என்னை வலுவாம் காத்தீரையா. சொல்லுங்க. வருடங்கள் காலங்களா என்னை வலுவாம் காத்தீரையா. வல்லக்கரத்தா என்னை தாங்கினி, சிறகாலை மூடிக்கா. உங்க வல்லக்க சிறகாலை மூடி காத்திட்டி. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம். நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறே. தகப்பனே மை துதிக்கிறேன், பிதாவை மை துதிக்கிறேன், ஆவியான தேவனை மை துதிக்கிறேன், கிருபையின் தேவனை மை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோட மகிமையின் கரம், கிருபையின் கரம், பலத்தின் கரம் கூட இருப்பதற்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.